இன்னொரு இந்தியாவாக இந்த தொழில் வளர்ச்சி அடைந்த மிகப்பெரிய கம்பெனிகள் சார்ந்த ஒன்றாக தமிழ்நாடை கற்பனை செய்தால் அது வளர்ச்சி கிடையாது, அது அழிவு தான், காலனியாகத்தான் இருப்போம். இதற்கு நம்முடைய மரபு அறிவு பற்றிய ஒரு விழிப்புணர்வு தேவை. இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த சுற்றுச்சூழல் பற்றிய கவலைகள் வந்த பிறகு எங்கே திரும்ப வந்து கொண்டிருக்கிறான்? உலகம் முழுவதும் இருக்கிற அறிவாளர்கள் நம்முடைய ஐந்திணை அறிவியலை பற்றி, அறிவியல் என்பது புரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். நாம் திணையை விட்டுவிட்டோம், ஆனால் அவன் திரும்பி கொண்டிருக்கிறான். எக்காலஜி என்று சொன்னால் இந்த திணையியல் தான் என்பதை வெளிநாட்டுக்காரன் புரிந்து கொண்டு வருகிறான். இந்த மரபை நீ அறிவு மரபு இல்லை என்று வெளியிலே தள்ளிவிட்டால் உனக்கு தற்சார்பும் இருக்காது, தன்னம்பிக்கையும் இருக்காது. வெறும் உதிரிகளாக மாறி போவோம். உன்னுடைய மொழியில் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உன்னுடைய மரபில் ஒன்றும் கிடையாது. உனக்கு அறிவு கிடையாது. எல்லாம் வெள்ளைக்காரன் தான் அறிவு வரும், இங்கிலீஷ்லேருந்து தான் அறிவு வரும் என்று உங்களை ஏற்க வைத்து விட்டால் நீ ஒரு இனமாக திரள முடியாது. வெறும் உதிரியாக போய் அரசாங்கத்தை சார்ந்திருக்கிற பயனாளி கூட்டமாக மாறி போவோம். வெறும் பயனாளி கூட்டம், கம்பெனிகளுக்கு பயனாளி கூட்டம், அரசியல் கட்சிகளுக்கு பயனாளி கூட்டம், வாக்காளர் கூட்டம், அப்படியாக மாறிவிடுவோம். ஒரு இனமாக எழ முடியாது. மரபு வேறு, பழமை வேறு. பழமையிலிருந்து எழுந்து நிற்பது தான் மரபு. ஆனால் மரபு வளர்ந்து கொண்டிருப்பது பழமை நிற்கக்கூடியது, தேங்கி நிற்கக்கூடியது. ரெண்டையும் போட்டு உழைப்பிக்கொள்ள கூடாது. மரபு உரிமையை பேசுவது பழமைவாதம் என்று தள்ளிவிட முடியாது. ஆனால் பழமையில் கால் ஊன்றி வேறு ஒன்றி தான் அது இருக்கிறது. இது ரெண்டையும் போட்டு குழப்புவது என்பதுதான் பகுத்தறிவுவாதம். உனக்கு ஒன்றும் கிடையாது. நீ இன்னும் பழைய காலத்துக்கு போக போகிறாய்.